என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சகரியா 4:7 பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய். விசுவாசிங்க, ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை நமக்கு தேவன் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த சீரீஸ் ஆஃப் மெசேஜஸை தயவு செய்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்புங்க. அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் விடுதலையும் ஜெயத்தையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீங்க. உங்க முன்னால நிற்கிற பெரிய பர்வதம் உங்களுக்கு முன்பாக மண்டியிட்டு தான் ஆக வேண்டும். தேவன் நமக்கு வெற்றியை கொடுப்பார். பிரியமானவர்களே, பெரிய பர்வதத்தோடு நீங்க மோதிக்கிட்டு இருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தருவார். மறுபடியுமாக கோலியாத் என்ற பர்வதத்தோடு மோதின தாவீது எப்படி ஜெயித்தான், அவனுக்குள்ள இருந்த நல்ல குணாதிசயங்களை தான் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். 1 சாமுவேல் 17 47 வசனங்களை நான் வாசிக்கிறேன். தாவீது கோலியாத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையிலே ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஆமேன். தாவீதுக்கு ஒரு ஆசை, நான் உன்னை கொண்டு என் பேரை நான் வாங்கிக்கிறதுக்கு அல்ல, இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தில் எல்லாம் அறிந்து கொள்வாங்க. அப்படின்னா தாவீதுக்கு இந்த வெற்றியின் மூலமாக தேவன் உயர்த்தப்பட வேண்டும் என்பதில் அதிக கவனமாக இருந்தார். அப்படின்னா அவருக்குள்ள இந்த பக்தி வைராக்கியம். தேவனுடைய பிள்ளைங்க யாரெல்லாம் பெரிய பர்வதத்தோட மோதிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தேவன் பர்வதத்தை சமபூமியா மாற்றணும்னா அவங்களுக்குள்ள தேவை என்ன தெரியுமா? பக்தி வைராக்கியம். தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற பக்தி வைராக்கியம். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள வெளியில பக்தி இருக்கிறது, வைராக்கியம் இல்லை. இந்த பக்தி வைராக்கியம் கர்த்தருக்காக துடிக்கும். நம்ம இருதயம் கர்த்தருக்காக ஏதாவது செய்யணுன்ற அந்த வாஞ்ச இருக்கும். இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்குதா பிரியமானவர்களே? கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்துருக்கலாம். நான் நிறைய பேருக்கு இந்த பக்தி வைராக்கியம் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் 1 சாமுவேல் 17 36 வசனத்தில் பாருங்களேன். அவனுக்குள்ள இந்த பக்தி வைராக்கியம். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே. அவனுக்கு வைராக்கியத்தை பாருங்க. ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திச்சிட்டல்ல. அப்போ கர்த்தர் ஒருவர் இருக்கு அப்படின்றத நான் காட்ட போறேன். தேவன் ஒருவர் உண்டு, இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு. அவன் ஆசையெல்லாம் என் தேவனை நான் உயர்த்த போறேன், என் தேவனை நான் பூமிக்கு சொல்ல போறேன். இந்த பக்தி வைராக்கியம் நமக்குள்ள வேணும். நிறைய நேரம் பக்தி வைராக்கியங்கள் நமக்குள்ள குறைய நம்மளால பெரிய பர்வதங்களை மேற்கொள்ள முடியாம தடுமாறுறோம். பக்தி வைராக்கியம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அந்த பக்தி வைராக்கியம் எலியாவுக்குள்ள இருந்துச்சு. அவரே அதை சொல்றார் பாருங்களேன். 1 ராஜாக்கள் 10 வசனம் 14 வசனம் ரெண்டுத்துலேயுமே அதுதான் வாசிக்கிறோம். நான் 14 வாசிக்கிறேன். அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். இங்க எலியா சொல்றாரு, நான் பக்தி வைராக்கியம் உடையவனா இருக்கிறேன், எசபேல் என்னை கொன்று போட்டுவேன்னு சொல்றாளே. பெரிய பர்வதமாகிய இந்த எசபேலுக்கு முன்னால இந்த எலியா சொல்றாரு, ஆண்டவரே நான் பக்தி வைராக்கியமா இருந்தேனே. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ மட்டும் இல்லை, பாகாலுக்கு முன்னால் முழங்கால் படிக்கிற அந்த 7000 பேரை நான் வச்சிருக்கிறேன். ஆனால் உன் பக்தி வைராக்கியம் இருக்குல்ல, அந்த வைராக்கியத்தின் நிமித்தம் எசபேலை சமபூமியாக மாற்றுகிற கர்த்தர் ஏற்கனவே சொல்லிட்டார் எசபேலுடைய முடிவு எப்படி இருக்கும்னு. இந்த எலியாவை கொண்டு தான் சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகளே, எலியாவை கொண்டு தான் சொன்னார். அந்த தேவன் இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். எலியா பக்தி வைராக்கியம் வச்சிருந்ததுனால எசபேல் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுக்கல. பெரிய பர்வதத்தை எலியா மேற்கொண்டானே தவிர எலியாவை எசபேல் மேற்கொள்ள கர்த்தர் விடமாட்டார். உங்க வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கிற எந்த எசபேலின் ஆவிகளையும், தேவன் உங்க குடும்பத்தோடு போராடிட்டு இருக்கிற எந்த எசபேலின் ஆவிகளையும் உங்க குடும்பத்தையும் உங்களையும் மேற்கொள்ள விடமாட்டார். பக்தி வைராக்கியத்தை மாத்திரம் விட்டுறாதீங்க. சில நேரம் சோர்ந்து போய் நான் இவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், பைபிள் படிக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், காணிக்கை கொடுக்குறேன், என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பக்தி வைராக்கியம் குறைஞ்சிக்கிட்டே போயிடும். பக்தி வைராக்கியத்தில் நில்லுங்க. என்ன நடந்தாலும் சரி, மனுஷனுக்காக உங்கள் பக்தி வைராக்கியத்தை விட்டுறாதீங்க. உங்கள் சூழ்நிலைக்காக, சொந்தக்காரங்களுக்காக பக்தி வைராக்கியத்தை விட்டுறாதீங்க.
கர்த்தருக்காக உங்கள் பக்தி வைராக்கியத்தில் ஸ்ட்ராங்காக நின்று பாருங்க. உங்கள் பக்தி வைராக்கியத்தை தேவன் பார்ப்பார். எசபேலை உங்கள் கையில் கொடுப்பாரே தவிர உங்களை எசபேல் கையில் விட்டு கொடுக்க மாட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இந்த பக்தி வைராக்கியம் அதிகமாகணும். அருமையான இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிதான் வேதத்தில் என்னாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம். பினேகாசனுடைய பக்தி வைராக்கியம், கர்த்தருடைய கோபத்தை ஆற்றின அந்த பக்தி வைராக்கியம். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த பக்தி வைராக்கியம் வேணும். நமக்குள்ள வைராக்கியம் இருக்குது, பக்தி வைராக்கியம் இருக்கான்னு தெரியல. சில நேரம் பக்தி மட்டும் இருக்கும், வைராக்கியம் இருக்காது. சிலருக்கு வைராக்கியம் மட்டும் இருக்கும், பக்தி இருக்காது. பக்தியும் வைராக்கியமும் சேர்ந்துச்சுன்னா கர்த்தருக்காக நான் எதையும் செய்வேன் என்ற அந்த வாஞ்சியும் துடிப்பும் இருக்கும். முன்னால் நிற்கிற எந்த அந்த பெரிய பர்வதத்தையும் கர்த்தர் ஒன்றுமில்லாமல் அவர் மடங்கடிப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தீத்து 2:14. இதுதான் இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்கள். தீத்து 2:14. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படிக்கு நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்மை சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்மளை சுத்திகரித்து பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய், நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் தேவன் நம்மளை தெரிந்தெடுத்தார், முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். எனவே பக்தி வைராக்கியத்தோடு நில்லுங்க. உங்கள் முன்னால் நிற்கிற எத்தனை பெரிய எசபேல் என்ற அந்த பெரிய பர்வதமும் மண்டியிடும். கோலியா தலகுப்புற விழுவான், சமபூமி ஆவான். பயப்படாதீங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள தகப்பனே, பெரிய பர்வதமே எம்மாத்திரம் என்று எத்தனை அழகாய் எங்களோடு பேசினீர். ஆண்டவரே, பக்தி வைராக்கியத்தோடு வாழ ஆண்டவரே, உலக பிரகாரமான இருக்கிற வைராக்கியங்களை தூக்கி போட்டுட்டு கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் காட்டுகிறவர்களாய் எங்களை மாற்றும். எங்கள் வாழ்க்கை அப்படி பக்தி வைராக்கியத்தோடு தேவனுக்காக நிற்க எங்கள் எல்லாருக்கும் கிருபை தாங்க. இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிறவங்க பிள்ளைகளுக்கு ஜெயத்தை தாங்க. உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பக்தி வைராக்கியத்தோடு செயல்பட இந்த நாள் ஒரு வெற்றியின் நாளாய் அமைய கிருபைத்தார். இப்படி பிள்ளைகளை ஆசீர்வதியும், உயர்த்தும், மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, 1 இயரில் பைபிள் படித்து முடிக்கிற காரியம் போன வருஷம் நான் செய்ய முடியல, நடுவில் விட்டுட்டேன்னா இந்த வருஷம் திரும்ப ஜாயின் பண்ணுங்கள். உடனடியாக ஃபோன் பண்ணி நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அதை படித்து முடிச்சோன்னே நீங்கள் போல் பண்ணுறதுக்கு ஒரு வசதி இருக்கிறது. உங்களை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்போம். இந்த வருஷம் என்னுடைய பிள்ளைகளே, நான் இன்னொரு ஆசைப்படுறேன். எத்தனை பேர் இதுக்கு நீங்கள் சரின்னு சொல்கிறீங்களோ, காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை படிக்கலாமா? இந்த வருஷம் 2 தடவை படிக்க பிளான் பண்ணுவோம். கர்த்தர் கிருபை தருவார். ஒரு தடவைக்கே ட்ரை பண்ணுறேன், முடியலையே பிரதர் அப்படின்றீங்களா? 2 முறை முயற்சி பண்ணுங்கள். கஷ்டன்றவங்க ஒரு தடவையாவது படிச்சிருங்க. நம்ம சேர்ந்து படிக்கலாம். ஆயுசு காலத்தில் நம்ம எப்படி ஒரு 100 தடவையாவது பைபிளை படித்து முடிக்க ஒரு தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் உதவி செய்வார். இந்த மாதிரி ஆலய கட்டுமான பணிகளுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்நாடகாலையும் வட இந்தியாவில் ஒரிசாவிலையும் 2 சர்ச்சஸ் கட்டி முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நீங்கள் ஏவப்பட்டால் அதற்கு கொடுத்து உதவலாம். விங்ஸ் ஆஃப் விக்டரிக்கு கூட மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறவர்கள் எனக்கு தேவை. கிட்டத்தட்ட எங்களுக்கு 500 பேர் தேவை. மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறவங்க. நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். நம்ம இணைந்து அவருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். தேவநாம மகிமைக்காக. காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளைக்கு சந்திக்கிறேன்.